கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோம். நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. கவியுரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதையில் சொல்வேன். கவியுரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதையில் சொல்வேன். கிளை வடிக்க கல்லெடுத்தேன், சித்துளியால் செதுக்கி வைத்தேன். சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. ஆடியிலே காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பொழியும். ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும். அவள் ஆடி வர பார்த்திருந்தேன், ஆடி வந்து சேர்ந்ததம்மா. ஐப்பசிக்கு காத்திருந்தேன், எப்பசியும் தீரவில்லை. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. காயம் ஒன்று நீ கொடுத்தாய், காய்ந்தவடு நீங்கவில்லை. காய்ந்தவடு யாருக்கோ கை தவளும் சே கொடுத்தாய். காயம் ஒன்று நீ கொடுத்தாய், காய்ந்தவடு நீங்கவில்லை. காய்ந்தவடு யாருக்கோ கை தவளும் சே கொடுத்தாய். உன் கதையை நான் எழுதேன், உயிரை வைத்து காத்திருந்தேன். என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. Ah
சிவமே சிவமே தெய்வமே கைப்பொருள் தனையிழந்து இந்த பாவி நான் காதலி மகனை விட்டேன் சிவமே 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 பொய்யது முறக்கலஞ்சி பொய்யது முறக்கலஞ்சி இந்த பாவினான் ஓர் புலகனுக்கு அடிமையானேன் சிவமே தெய்வமே சிவமே சிவமே தெய்வமே சிவமே சிவமே தெய்வமே எனக்கு இந்த சோதனை எனக்கு இந்த சோதனை எப்படி சுடலைக்கோ ஏகினான் எப்படி சுடலைக்கோ ஏகினான் பெண்பினத்தை காப்பேன் சிவமே பெண்பினத்தை சுட்டெரித்து பெண்பினத்தை சுட்டெரித்து சாம்பலாக்கிடவோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ அப்பா ஏப்பா இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த சோதனை நான் உன்னது தொண்ட நண்டோ நாங்கள் நிகழே நிகழே நானும் உங்கள் நானும் உங்கள் நானும் உங்கள் தொண்ட நண்டோ நாங்கள் நிகழே நிகழே நான் உன்னது தொண்ட நண்டோ நாங்கள் நிகழே நிகழே என்னுள்ளது நெஞ்சோ இறைவா
பாராட்டினார்களே, அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே? படை, குடி, கோள், அரசு எங்கே? திரும்பி பார்த்து விட்டால் ஆயிரம் பேர்கள் பணிவிடை செய்தார்களே, அவர்கள் எங்கே? 55 தேசத்து அரசர்களும் உன்னை அடிபணிந்து முடியோன் என்று ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் எங்கே? உன் அகன்ற மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே? உன் அழகு தேகத்தை தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள், பட்டு பீதாம்பரங்கள். ஹரிச்சந்திரா, இது கனவா இல்லை நினைவா? கண்டை வச்சீரோ இல்லந்தே ஆவி வச்சீரோ புனைந்தே, கண்டை வச்சீரோ இழந்தே ஆவி வச்சீரோ புனைந்தே, கண்டை வச்சீரோ இழந்தே ஆவி வச்சீரோ புனைந்தே, காளி கொடுத்த தேரோ, காளி கொடுத்த தேரோ, காளி கொடுத்த தேரோ, வாழு பில்லோ இழந்தே இழந்தே பாவினா இழந்தே. சந்திரா, எப்பிறப்பில் என்ன பிழை செய்தாயோ, இப்பிறவிலே நீ பிறந்து இத்தனை இன்னல்கள் நினைத்து வருந்துவதன் காரணம் நன்றாக யோசித்து பார். முன் ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய், இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். அப்பா, எப்பிறப்பில் எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, எப்பிறப்பில் என்ன வினை யான் செய்தேனோ, இப்பிறப்பில் பாவினால் பிறந்தே கொண்ட மனையாளையும் நான் பெற்ற மகனையும் நான் பிரிந்தேன். பெரும் பழியை நான் சுமந்தேன். சோடலை நிலோ காத்திடவா இட்டவிதி நான் அறிய, இட்டவிதி நான் அறிய, இட்டவிதி நான் அறியனப்பா. நீ இஷ்டவிதியை நான் அறியனப்பா. எத்தனை துன்பங்கள் தரப்போகின்றாய், அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேன் அப்பா. அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேன். இன்னும் என்ன சோதனை, இன்னும் என்ன சோதனை, ஏழையின் மீது தந்த இன்னும் என்ன சோதனை, ஐயா ஐயா
சமயம் விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த முன்வீரை அடியன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து, சுவாமி, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் அரசவைக்கு வர காரணம் என்ன என்று கேட்டேன். கண்டவர், ஹரிச்சந்திரா, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாராயண யாகம் செய்ய போகின்றேன். அதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டும், அதனால் உள்ளே நாடி வந்தேன் என்று சொன்னார். சுவாமி, தங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கண்டவர், ஹரிச்சந்திரா, வட்டப்பாரின் மீது மதம் கொண்ட மதகனை நிறுத்தி அதன் மேல் ஓராங்காரம் உள்ள பொருளனை அமர்த்தி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்கங்கள் வைத்து சுழற்றி எறிந்தால் கீழ் விழுந்து மேலுமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டார். தருகிறேன் சுவாமி என்று சொல்லி அபகரம் என்ற யாகத்தை முடித்து மக்கர் தோஷம் என்ற களஞ்சியத்திலே நிறுத்தி மகாலட்சுமியின் சிரசு வழியாக வந்த பொன்பொருள் தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். அதற்கண்டவர், ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த பொன் உன்னிடமே இருக்கட்டும், யாகத்திற்கு உண்டான ஆயத்தங்கள் செய்துவிட்டு வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவர் வஞ்சகமாக காட்டு மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் எட்டி வேலை நிலத்தில் பட்டு பாடுபட்ட பயிர்களை எல்லாம் அளிக்கும்படி செய்தார். என் குடிமக்கள் ஓடோடி வந்து முறையிட்டார்கள். வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வதைத்தேன், என் குடிமக்களை எல்லாம் காத்தேன். அத்தோடு முடித்து விடவில்லை, 2 தேச மாதர்களை அனுப்பி கேட்கக்கூடாத வெற்றி மாலையை கேட்டார்கள், வெண்சக்கர குடையும் கேட்டார்கள். அம்மா, கொடுக்கக்கூடிய பொருளை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாத பொருளை கொடுப்பது தர்மம் அல்ல, ஆகவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னேன். போக மறுத்தவர்கள் தங்களை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் மனமானவன், எனக்கு ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றார்கள். தந்தாரம் விட்டு பிரதாரம் நேசிக்கின்ற பண்பை நான் இதுநாள் வரை செய்ததில்லை, ஆகவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னேன். போக மறுத்தவர்கள் தங்களை கட்டி அணைக்கின்ற பாவனையோடு வந்தார்கள். உடனே அரண்மனை காவலை கொண்டு அடுத்து துரத்தும்படி செய்தேன். அதற்குள் அடங்காத கோபத்தோடு வந்த முனிவர், ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்தாய் என்று சொல்லி என் சிறசில் இருந்த மணிமொழியை கால் எட்டு விளைத்தார். என் திருமுடி சாய்ந்தது, என் திருமுடி சாய்ந்து விட்டதே என்று மனம் கலங்கவில்லை. இந்த பாவியின் நெஞ்ச மாறாக என்னுடைய திருமுடியில் மாணிக்க மரத கற்கள் பதிந்திருக்கின்றன. தங்களது மெல்லிய பாதம் பட்டதினால் நோக்குமே சுவாமி, தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும், தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும் என்று மன்றாடினே. ஹரிச்சந்திரா, என் சினம் தவிர்க்க வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதர்களை மனம் செய்து கொள்ள வேண்டும், என்ன சொல்கிறாய் என்று சொன்னார். சுவாமி, தங்கள் திருவாயினால் இதை கூறலாமா? அடியேனும் இதை கேட்க வேண்டுமா? இதற்கு ஓமானமாக கடை வேண்டினோ இதுவே என் கண்ணை வேண்டினும் நான் இதுவே நான் காக்கின்ற மண்ணை வேண்டினோ வாகுடன் ஈகுவே என்னை வேண்டிய நீ சகுல பெண்ணை வேண்டினேன் பீதுயர் மாதவா மாதவா மாதவா. இதை உறுதியாக பட்டுக் கொண்டவன் ஹரிச்சந்திரா, சொன்னபடி இந்த மண்ணை எல்லாம் தந்து விடுவாய் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் பொய்யாக விடுவே. காசி எமோடம் நீங்களாக 56 நாட்டையும் முனிவருக்கு தாரை பார்த்து கொடுத்தேன். என் ஆசை மனைவியை ஒரு கரம் பிடித்தேன், அன்பு மகனை மற்றொரு கரம் பிடித்தேன். 21 பாரம்பரியமாக வாழ்ந்த அரண்மனையை ஒரே ஒரு முறை விட்டு பார்த்தேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா, நில் என்று சொன்னார். நாடு நகரங்களை இழந்த பின் உழைக்கேன் ராஜவுடைய கார்த்தனியம் அற்றனையும் கழிச்சு வைத்துவிட்டு காவி உடை அணிந்து கொள், உத்ராட்சத்தையும் அணிந்து கொள் என்று சொன்னார். காவி உடை அணிந்தேன், உத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். மறுபடியும் என்று சொன்னார்.
ஏன் சுவாமி மறுபடியும் தடுக்கிறீர்கள்? முன்னுமே யாகத்திற்கு கேட்டேனே பொன், அந்த பொண்ணை இப்பொழுது தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சுவாமி, தாங்கள் இட்டது இட்டபடியே களஞ்சியத்தில் இருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாமே என்றேன். ஹரிச்சந்திரா, நாடு நகரங்களை தாரை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த களஞ்சியத்தை நீக்கியா எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய்? அதையும் சேர்த்துத்தானே எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய். இல்லை என்று சொல்லிவிடு, அத்தனையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னார். சுவாமி, இல்லை என்று சொல்வதற்கு அடியேனுக்கு மனமில்லை, எனக்கு ஒரு தவணை கொடுங்கள் சாமி என்றேன். ராஜகுரு 48 நாள் தவணை கொடுத்தார். தவணை முடியும் சூழலில் எப்படியாவது இப்பொண்ணை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். ஆகட்டும் சாமி என்று சொல்லி இப்பொண்ணை யாரிடம் கொடுத்து அனுப்புவேன் என்று கேட்டேன். சராயநதி கரையில் எந்த தரகர் நட்சத்திரர் இருப்பார், அவரிடம் கொடுத்து அனுப்பு என்று சொன்னார். சராயநதி கரைக்கு சென்ற பொழுது தரகரை கண்டேன். தரகரும் என்னை கண்டு வரவேற்றார். சுவாமி, எங்களுடன் வாருங்கள் சுவாமி, முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை தருகிறோம் என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசி என்று சொன்னார். என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். பணத்தை கொடு என்று சொன்னார். எங்கு செல்வேன், யாரிடம் கேட்பேன்? நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தால் பூட்டினார், சமக்கால் அளித்தார். இத்தனையும் செய்து கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை. என்னை தூக்கி சுமை என்றார். சுமந்தேன் சுமந்தேன், காசி மாநகரம் வரை சுமந்தேன். அங்கே சென்று ஒரு சத்திரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். விடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுக்க வேண்டுமே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது என் கண்மணி தாராவதி, சுவாமி, ஏன் வருந்த வேண்டும், ஏன் கலங்க வேண்டும்? இதோ இந்த காசிமா நகரத்திலே என்னை விலைக்கு விட்டாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணுங்கள் கொடுங்கள் என்று சொன்னாள். அம்மா, உன்னை விட்டு பொண்ணை கொடுப்பதற்காகவா இந்த கண்ணோசி வந்தேன்? காசிமா நகர வீதியிலே விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறினேன். விலையோ விலை என்று கூறுகிறேன்.
யாரும் வாங்க முன்வரவில்லை. இறுதியில் அக்ரஹாரம் என்ற தெருவிலே நின்று மறுபடியும் விலை கூறும்போது வேண்டியவர்கள் வந்தார்கள். தாயடித்தால் தந்தை அணைப்பர், தந்தை அடித்தால் தாய் அணைப்பர், இருவரும் சேர்ந்தடித்தால் எங்கு செல்வேன், யாரை துணை கொள்வேன்? என்னை அடித்தது போதும், ஒரு முறை ஆகிரும் முன் அருட்கண்களை திறந்து அருள் செய்ய ஓரோடி வரமாட்டாயா ஐயா? தடித்ததொரு மகனே, தடித்ததோர் மகனே, தாயின் அடித்தால் தந்தை அணைப்பர் உலகத்திலே. தந்தை என்றடித்தால் தாயணைப்பர் உலகத்திலே. பிடித்ததோர் தந்தையோ தாயும் எனக்கு வேண்டிய பொன்னம்பலத்தில் வாழும் புனிதனே அருள் செய்வார். இறைவா இறைவா உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடலுக்கு விற்பதிந்த உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. வந்து என் மனைவியையும் மகளையும் விலைக்கு வாங்கி சென்றார். என் கடன் தீர்ந்தாலும் போதும் என்று நினைத்திருந்தேன். கடனை வாங்க வந்த நட்சத்திரோ ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாள் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன், எனக்கு தரகு பணம் வேண்டும் என்று கேட்டார்.
தரகு பணம் தானே, தரகு பணத்திற்கு அடியேன் எங்கு செல்வேன் சுவாமி? என்னை நானே விலைக்கு கூறினால் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வீரபாகப்பட்டியன் வந்து என்னை விலைக்கு வாங்கி சென்றான். காவடி சுமக்க வைத்து விட்டாயேப்பா. இன்பத்திலே துன்பமும் துன்பத்திலே இன்பமும் தந்து கொண்டிருக்கின்றாய். இன்னல் செய்தவர்க்கெல்லாம் இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றாய். உன்னையே நினைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? துன்பமாகவே இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அப்பா. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பத்திலே இன்பமும் தந்து கொண்டிருக்கின்றாய் அப்பா. என் எஜமான் உடனே என் எஜமான், அடே ஹரிச்சந்திரா, இனி உனக்கு இங்கு இடமில்லை. என் சுதந்திரத்திற்கு பாத்தியப்பட்ட மயானம் ஒன்று இருக்கின்றது. அங்கு சென்று அங்கு வரும் பிள்ளைங்களை தகனிக்க கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசியும் என அனுப்பி வைத்து அனுப்பை என்று சொல்லி சென்றிருக்கின்றா. உடனே மயானத்திற்கு செல்ல வேண்டும்.
போகின்றேன் விதி வழியோடு மசிபலி யுடனே கதிவழி பெறவே போகின்றேன் 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 மயான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் போகின்றேன் கிரிவழியோடு நான் மதிவெளி பெறவே கிரிவழியோடு நான் மதிவழி தேடி போகின்றேன் நான் போகின்றேன் வாசனையெல்லாம் அனுபவித்து வந்த நான் இந்த பிணவாடையும் அனுபவிப்பாய் என்று அனுப்பி வைத்திருக்கின்றாய் அப்பா. என்னால் இந்த பிணவாடையில் நிற்க கூட முடியவில்லை. ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. யார் எங்கே? நான் இந்த சுடுகாட்டில் வாழும் பெண்பே ஐயா. பெண்பே இங்க யாரோ புடிச்சுக்கிட்டு ஊருக்கு கூட்டு போனீங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. நான் பல ஆண்களை கற்பழித்தேன் ஐயா. ஆண்களை கற்பழித்தா?
ஆள் கிடைக்காம அப்ப நிறைய அந்த குரூப்ல சேர்ந்துட்டீங்களா? ஐயா ஐயா பல குடும்பங்களை கெடுத்தேன் ஐயா. தெரியுமா? அதனாலதான் கை காலில் நிக்க மாட்டேது. என்ன சாமியாடி மாதிரி? ஐயா என்னை பார்த்தவர்கள் எத்தனை பேரோ பயந்து ஓடி இருக்கின்றார்கள் ஐயா. வருது ஐயா எனக்கு. அப்ப நான் குடிச்சு பாரு ஐயா. அது உங்களுக்கு தானே தெரியும் ஐயோ. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. தங்களுக்கு நெருங்க ஐயா பாருங்கள் ஐயா. ஐயா உங்களை பார்த்து எனக்கு ஆசை. உங்களை கட்டிப்பிடிச்சு போல் தெரியும் ஐயா. நேற்று ராத்திரி அம்மா நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. சிவானி இவரை போட்டு உங்களை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்க போறேன். வெறும் குசுநாத்தமா இருக்கு. ஐயா நம்ப முடியவில்லை ஐயா. இதோ ஒரு அக்கன் சுவாமி ஐயா. மறுபடியும் முயற்சி செய்து செய்யுங்க. பல்ல ஐயா தங்களிடத்தில் நெருங்க முடியவில்லை. ஏதோ அக்கினி சுவாலை பேசுகின்றது. ஏதோ உங்களிடத்தில் ஒரு சக்தி இருக்கின்றது. தாங்கள் யார் ஐயா? தாங்கள் வரலாறு தான் என்னையா? கூறுங்கள் ஐயா, கூறுங்கள் ஐயா. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும் என்றால் தாங்கள் மறைந்திருக்க வேண்டும். ஏன் மரமோடு மரமாக இலையோடு இலையாக மறைந்திருக்க வேண்டும். எதற்காக அப்படி சொல்கின்றீர்கள்? என்றால் இங்கே பிணங்களை கொண்டு வருவார்கள், தங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். அப்படி ஓடும் பட்சத்தில் என் எஜமானுக்கு நான் அழகாக இருக்க வேண்டியிருக்கும். உண்மைதான் ஐயா, உண்மைதான். தங்கள் மறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்றேனப்பா. அப்படியே ஐயா. ஐயா தேய மயில தேய மயில தேய மயில. நீ அடிச்சடிச்சுதான் கனியாதி கனியாதி அன்ப சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் நினைந்து இன்போ சுமக்க வைத்த மானே என்ன தவிக்க விடலா மா
என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும் என்று அறிவித்து சென்றார். எத்தனையோ ஞானிகள் இருக்க, பெரியவர்கள் இருக்க, அவர்களிடத்திலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறாமல் இந்த மயானத்தில் வந்து பேய்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வைத்து விட்டாயே அப்பா. திருமருவம் சிவனடியே அனுதினமும் மறவாதே சேவித்திருந்த என் கை திருவருவம் சிவனடியை அனுதினமும் மறவாதே சேவித்திருந்த என் கை தேசமயானந்த சிங்காசனத்தமர்ந்தே செங்கோல் பிடித்த என் கை ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிஷ்டரை அடிவருடி பணிந்த என் கை அடிவருடி பணிந்த என் கை அடிவருடி பணிந்த என் கை தன்மை மிகவும் சந்திரவதனாலயம் தனையனையோ தாவியை விடுத்த என் கை வில்வமர் சித்த என் கை பிணைக்கில்ல இருந்த என் கை பிணமெரியும் சுடலையில் வந்து பிணமெரியோ சுடலையில் வந்து பிணம் சுடுகோளை பிடித்ததென்னே என் வாழ்க்கை. அப்பா, 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி சுடலிலே வந்து பிணங்களை வேக வைத்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்பா? பிறந்தது மண்ணே பிறந்தது மண்ணே இந்த சண்டாளன் பிறந்தது மண்ணே பிறந்தது மண்ணே பிறந்தது மண்ணே இந்த பாவி நான் பிறந்தது மண்ணே பிறந்ததும் இந்த மண்ணே பிறந்ததும் இந்த மண்ணே துறந்தனர் சுகமும் துக்கத்திற்கீடெனவோ சொல்லும் நன்னுளை அறிந்தேன் அறிந்தேன் கரந்தனை கூப்பி கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டேன் வரம் தந்து நல்வரம் தந்து உடனடி கீழாக நிறுத்தி என்னை வாழ்விப்பாயப்பா என் சேதப்பா வாழ்விப்பாயப்பா என் சுரங்குடி சேதப்பா வாழ்விப்பாயப்பா. அப்பா, எங்களிடத்தில் இருக்கின்றீர்களோ, எப்படி இருக்கின்றீர்களோ, நீ இட்ட பணியை தொடர்ந்து செய்து வருகின்றேன்ப்பா. நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. யார் போய் சொல்லுப்பா இந்த கேள்வி வருந்துவேனே அதனிடம் யார் போய் சொல்லுவா சொல்லுவா யார் போய் சொல்லுவா
வேசிர் உள்ளவும் ஓர்வழி ஓடன் என்றவன் சொல்லரும் புகழறி சந்திர பெயர் வல்லர் வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராசாங்கம் ஆந்திரம் இலாடம் யவனம் ஒட்டிய கரிசம் கலிங்கம் கண்டடம் கண்ணாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஜம் கிராடம் குருகு குடகம் குந்தலம் கூர்ஜரம் கேகயம் சசம் சவீரம் சாலவம் சிந்து சூரசேனம் திராவிடம் நேபாளம் என்று சொல்லப்பட்ட 56 நாட்டை ஆண்டதும் சுகரணி என்ற மாதை மணந்து இல்லறம் நடத்தி வரும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் சுகரணி என்பவள் கபரவிரதம் அனுஷ்டித்து இவ்விரதத்தின் பயனாக 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடன் ஆகாயத்தில் வருகின்ற சர்வ சோடச கலையுடைய சந்திரனுக்கு மனம் முடித்து கொடுத்து ஏ சந்திரா எனது புத்திரிகள் 27 பேர்களையும் ஒரே
ஒரே முகமாக பாவித்து வர வேண்டும், இல்லையேல் என் சாபத்திற்கு ஆளாவாய் என வழி அனுப்பி வைத்தார். ஈசா இது தர்மம்மா, ஈசா ஜெகதீசா பரமேசா, ஈசா இது தர்மம்மா, தர்மம்மா இது தர்மம்மா. சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் சந்திர மண்டலம் சென்றவுடனே அருகில் சிறந்த ரோகிணிமே இன்புற்று வாழ்ந்தான். எஞ்சிய 26 மாதர்களும் மனம் நொந்து தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, என் வார்த்தை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உன் சகல சோடச கலைகளும் ஈனமாக கடவது என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் நாளுக்கு நாள் அழிவுற்று வருவதை கண்ட 27 மனைவிமார்களும், ஐயோ, நம் நாயகரிடம் வாழ்வு பெற வேண்டுமே என மனம் நொந்து மறுபடியும் தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, எல்லாம் உன்னால் வந்த வினை, இனிமேல் உன் கலைகள் ஒருபட்சம் தேயவும் மறுபக்கம் வளரவும் முழு பௌர்ணமி திதி என்று ரோகிணியிடம் கூடி இன்புற்று வாழ்வாய் என வழி அனுப்பி வைத்தார். மோசனம் பெற்ற சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு சந்திர மண்டலம் சென்றவுடனே நவகிரக கோள்களினால் நீர்நிலைகள் வறண்டு போகவே ஜலகிரகம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் பூலோகத்திற்கு வந்து கௌதமுடைய நேமஸ்ரீ குளத்தில் நீராடி மகிழ்ந்து எழுந்து போனார். ஈசா இது தர்மம்மா, ஜெகதீசா என் மேல் வர்மம்மா, வர்மம்மா, வர்ம. மறுநாள் காலையில் கௌதமர் வந்தார். தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் உதிர்ந்த ரோமங்களும் சரிந்த மலர்களும் கிடைப்பதைக் கண்ட கௌதமர், இன்றிலிருந்து இக்குளத்தில் எவரேனும் நீராடினால் ஆண்களானால் பெண்களாகவும் பெண்களானால் ஆண்களாக கடவது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு தன் மனைவிமார்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் நீராடி எழுந்தான். உடனே ஆணுருவாக இருந்த சந்திரன் பெண்ணுருவாக கண்ட மனைவிமார்கள், ஐயோ, நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி சந்திரனுடைய அழகிலே மையில் கொண்டு இருவரது பார்வையும் இரண்டர கலக்க பக்கத்தில் உள்ள சோலையில் கூடி கலந்தவுடனே அங்கே ஒரு ஆதிக்க சக்தியினால் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சரியிலை கிடத்திவிட்டு சந்திரனான பெண்ணை மறுபடியும் குளத்தில் மூழ்க வைத்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த மனத்திலே இருக்கின்ற கௌதமரை அழைத்து, திரிசங்கு பிள்ளை இல்லாமல் வருந்துகின்றான், அவன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான், இவன் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான், இவன் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்க மாட்டான், இவன் 56 நாட்டையும் ஆளுகின்ற சிபி சக்கரவர்த்தி ஆவான், இவன் அரியாக எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று அழைக்கும்படி சொல்லி சென்றார். ஈசா இது தர்மம்மா, ஈசா ஜெகதீசா பரமேசா, ஈசா இது தர்மம்மா, தர்மம்மா இது தர்மம்மா. அன்று வைத்த பேரையும் நான் மறந்தேன், உரையும் நான் மறந்தேன், பேரையும் நான் மறந்தேன், உரையும் நான் மறந்தேன். ஈசாயிது தர்மம்மா, ஈசாயிது தர்மம்மா, ஜெகதீசாயமே வர்மமா, வர்மமா, வர்ம. நான் திருசங்க ராஜனிடத்தில் சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து எனக்கு
என் தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் நாளில் 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். தாங்கள் எங்கெங்கே சென்றீர்கள், என்னென்ன கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரி மன்னன் மதிதையர் மகள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையாள் என சொல்ல, அதே நேரத்தில் சுயவர ஓலையும் வந்தது. நான் ரத கஜ துரக பதாதிகளுடனே புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கடந்து பாலைவனத்திலே பிரவேசித்தேன். அங்கே அன்னை காளிகா தேவி ஆலயத்தை கண்ணுற்றேன். நற்றேரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிரஞ்சி நன்னிராசன் முன்னிலையில் முற்றேரை நோக்குதலும் முடிவே எந்தன் கருணை விழி முனைகள் தாக்க, கற்றேரும் கற்பரியும் கற்கனையும் கற்றிலையும் கண்ணின் முன்னே நான் பார்த்ததுமே பொற்சேரும் பொற்பரியும் பொற்கனையும் பொற்சிலையும் பொழிந்ததோ. தாயே காளிகா தேவி, முன்னே கல்லாயிருந்த தேர் குதிரை வில்ல அம்புனாகும் நான் பார்த்தவுடனே பொன்மயமாக தெரிகிறதே அம்மா, என்ன காரணம் என்று கேட்டு நின்றேன். கண்ணாயிரோ கொண்டவளே பத்ரகாளியம்மா, கண்ணாயிரோ கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. கண்ணாயிரம் கண்ணாயிரம் கொண்டவளை எங்கள் காளியம்மா, கற்பகமாக நின்றவளை எங்கள் ஜோதியம்மா. கொண்டாபாரண கொண்டவளே கருமாரியம்மா, கொண்டாபாரண கொண்டவளே கருமாரியம்மா, உடை ஓட்டி படியே தாயே முத்து மாரியம்மா. கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. காளியாதை பிரசன்னமாகிய ஹரிச்சந்திரா, உன்னுடைய மூதாட்டிகள் ஒருவன் வருணன் இதோ இந்த தேரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவருடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து சென்றுள்ளார். உன் கண்களுக்கே பொன்மயமாக தெரிந்ததினால் நீயே தேரில் அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மதிதையன் அரண்மனையால் அடைந்து சந்திரபதியை மனம் காண்பாய் என்று சொன்ன காளிகா தேவி பின்னாளில் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து இந்த மயானத்தை காப்பாய் என்று சொல்லவில்லையே சண்டாளி லோகமாதா, அகிலாண்ட நாயகியே,
நீயும் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே தாயே. காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ தேரில் அமர்ந்து கடமாபுரி சென்று மதுரையின் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் புரிந்து எனக்கோர் அழகிய ஆண்மகன் பிறந்து விட்டான், எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே வேத பாராயணங்கள் போத என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. நாளை என்ன நடக்குமோ எது நடக்குமோ எனக்கு தெரியவில்லை. சற்று முன் பேயாய் வந்தவன் நான் தான் ஐயா. தாங்கள் வரலாறை கேட்டவுடன் புனிதமணி உங்கள் வரலாறை கேட்டு நாட்டு மக்களும் நல்ல மழை பெய்து ஆனால் தாங்கள் கொண்ட சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. ஐயா சத்திய கீர்த்தி, என்னை அடிபகொண்ட என் மனைவி மக்களை பார்க்க வேண்டுமென்றால் அந்த நம்ம இல்லம் சென்று பார்த்து விடுவேன். என் அருமை மந்திரி சத்தியகீர்த்தி, நீங்கள் எங்கேயா இருக்கின்றீர்கள்? காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் ஐயா. அது இளம் அடிமையல்ல, 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 நீ இளம் அடிமையல்லவே. ஆகவே பாதியில் அடிமையாகனே. அது இளம்